எங்க முத்து மீனா செய்யற ஒரு விஷயத்தால வீட்ல வந்து ரோஹிணி மாட்டிக்க போறோம்னு நினைச்சு ரொம்ப பயப்படுறாங்க. இவங்க செய்யற இந்த விஷயத்தினால எங்க ரோஹிணி தலையில மிகப்பெரிய குண்ட தூக்கி போட்டாங்கன்னே சொல்லலாம். அதாவது எங்க ரோஹிணியுடைய அம்மா அதான் அந்த கிருஷோட பாட்டி ஃபோன் பண்ணி ரொம்ப அழுக ஆரம்பிக்கிறாங்க. என்னமான்னு சொல்லி ரொம்ப பதறி துடிச்சு போகுறாங்க எங்க ரோஹிணியும். அவங்க அம்மா சொல்றாங்க கிருஷிக்கு ரொம்ப உடம்பு முடியல, இங்க இருக்க ஹாஸ்பிட்டல்ல தான் அட்மிட் பண்ணிருக்கேன்னு சொன்ன உடனே எங்க ரோஹிணி பதறி அடிச்சு ஓடுறாங்க. அதே நேரம் எங்க மீனாவுக்கும் உடம்புக்கு முடியலன்னு சொல்லி எங்க முத்து வந்து மீனாவை கூட்டிட்டு அதே ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க. அங்க போயிட்டு மீனாவுக்கு வந்துட்டு ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்துட்டு வெளியில வர நேரத்துல எங்க ரோஹிணியும் வந்துட்டு உள்ள வராங்க. ரோஹிணியை பார்த்ததுமே எங்க முத்து மீனா ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. என்ன நீங்க அப்படின்னு சொல்லி எங்க முத்து வந்து கேக்குறாங்க. ஆமா ரோஹிணி, நீங்க நேரம் கஸ்டமர் எல்லாம் அட்டன் பண்ணணும்னு சொல்லிட்டு ரொம்ப சீக்கிரமா கிளம்பி போகுனீங்க, என்னாச்சு உங்களுக்கு எதுவும் உடம்புக்கு முடியலையான்னு சொல்லி கேட்க, அதெல்லாம் ஒண்ணு இல்ல மீனானு ரொம்ப திகச்சு போய் எங்க முத்துவ குருகுருன்னு பார்க்க முத்துவுக்கு ஒரு சந்தேகம் வருது. உடனே ரோஹிணியும் எங்க மீனாட்ட சொல்றாங்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, என் ஃப்ரெண்டுக்கு உடம்பு முடியல, அதனாலதான் பார்க்க வந்தேன்னு சொல்லிட்டு, சரி மீனா நான் பார்த்துட்டு நான் சீக்கிரமா போகணும்னு சொல்லி இங்க அந்த இடத்துல இருந்து விலகி இங்க உள்ள போறாங்க. அப்போ முத்து சொல்றாங்க, எனக்கு என்னமோ இந்த பார்லர் நம்ம பொய் சொல்லுதுன்னு தோணுது, இது முகத்தை பார்க்கும்போது ஏதோ எனக்கு சந்தேகமாவே இருக்கு மீனா அப்படின்னு சொல்ல, என்னங்க இதுல என்ன சந்தேகம் இருக்கு, அதான் அவங்களே சொல்லிட்டு போறாங்களே ஃப்ரெண்டுக்கு உடம்பு முடியலன்னு சொல்லிட்டுன்னு இங்க வந்துட்டு மீனாவும் சரி வாங்க நம்ம போகலாம், வீட்டுக்கு போகணும், டைம் ஆயிடுச்சு, அங்க அத்தைக்கு மாமாவுக்கும் சமைக்கணும்னு சொல்றாங்க. சரி வா மீனா போகலான்னு சொல்லி இங்க பின்னாடி முத்துவை திரும்பி பார்த்துட்டே போறாங்க. இங்க ரோஹிணியும் வந்துட்டு முத்துவை திரும்பி பார்த்த உடனே முத்துவுக்கு சந்தேகம் கன்ஃபார்ம் ஆயிடுது. இந்த பார்லர் அம்மா எதுக்கு இப்படி முழிக்கணும் அப்படின்ற ஒரு சந்தேகம் இங்க முத்துவுக்கு கிளம்ப முத்து மீனாவை கூட்டிட்டு போக அங்க ரோஹிணியும் வந்துட்டு ஹாஸ்பிட்டலுக்குள்ள போறாங்க. சரிம்மா எல்லா டெஸ்ட்டும் எடுத்தாச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டாங்க, இப்போதைக்கு நான் கிளம்புறேன்னு சொல்ல அவங்க அம்மா வந்துட்டு என்னடி இப்படி எங்களை இங்கேயே தனியா விட்டுட்டு போற அப்படின்னு கேட்க, இல்லம்மா முக்கியமான வேலை இருக்கு, நான் கிளம்பி ஆகணும், இதுக்கு மேல இங்க இருந்தா நான் மாட்டிப்பேன்னு சொல்லிட்டு அங்க பதறி அடிச்சு வெளியில ஓடி வராங்க. இங்க முத்துவும் வந்து மீனாவை கொண்டு வீட்டுல விட்டுட்டு சவாரி இருக்குன்னு போய் சொல்லிட்டு திரும்ப அதே ஹாஸ்பிட்டலுக்கு வர முத்து அங்க உள்ள போய் வந்துட்டு பாக்குறாங்க, ரோஹிணியை காணோம். அங்க கிருஷோட பாட்டி தனியா உட்காந்துருக்கத பார்த்ததும் என்ன இவங்க இங்க இருக்காங்க அப்படின்னு ரொம்பவே ஷாக் ஆகி உள்ள போறாங்க. என்னாச்சுமான்னு சொல்லி கேட்க, கிருஷுக்கு ரொம்ப முடியலப்பா அதான் கூட்டிட்டு வந்தேன்னு சொல்ல, சரி இப்போ கிருஷ் எப்படி இருக்கான்னு சொல்றாங்க. எல்லா டெஸ்ட்டும் எடுத்தாச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லியிருக்காங்க, வீட்டுக்கு கூட்டிட்டு போகலான்னு சொல்லிட்டாங்கன்னு இங்க ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்பதான் முத்துவுக்கு ஒரு சந்தேகம் வருது. ஏற்கனவே இதே ஹாஸ்பிட்டல்ல இவங்க அட்மிட் ஆனப்போ, அதாவது கிருஷோட பாட்டிக்கு உடம்பு முடியலன்னு சொல்லி அட்மிட் ஆகியிருந்தப்போ அதே ஹாஸ்பிட்டலுக்கு வந்து இங்க ரோஹிணி வந்ததையும் அவங்க கவனிச்சிருக்காங்க. இப்போ இவங்க இதே இடத்துல தங்கி இருக்கும்போது திரும்பவும் இந்த பார்லரமா வர்றதுக்கு எனக்கு ஏதோ சந்தேகம் இருக்குது, அதனால இவங்களை இங்க இப்படியே விட்டுட்டு போறது சரியா இருக்காது சொல்லி எங்க கிருஷோட பாட்டியை கட்டாயப்படுத்தி அங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க. கிருஷையும் கிருஷோட பாட்டியும் வந்து நிக்கிறத பார்த்து அங்க ரோஹிணிக்கு செம அதிர்ச்சி ஆகுது. இதை முத்துவும் கவனிக்கிறாங்க. முத்து வந்துட்டு இப்போ மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ரோஹிணிக்கு கொடுத்து இதே வீட்டுல தங்க வச்சு இப்போ வந்து உண்மை என்னன்னு கண்டுபிடிக்க போறாங்க.